வெல்கம் பேக் டு நியூ அனிமி. ஒரு வழியாக 8 மாதம் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ என்னென்னா, அதாவது ஒரு போன மாதம் வந்துட்டு கிரிஞ்ச் ரோலில் அனிமிக்கெலாம் அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது போன முந்தின இயரும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது அது ரேங்கிங்லாம் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷாக்காகவும் இருந்தது. முக்கால்வாசி இது வந்து சோலோ லெவலிங்களுக்கே போயிடுச்சு. அது என்ன கேட்டகிரி, எதுக்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் முக்கால்வாசி இதில் வந்து இவங்க நாமினேட் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு சிலது வந்து நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலது நான் பார்க்கல. நான் பார்த்தத வச்சுட்டு மட்டும் சொல்கிறேன். நான் பார்க்காத சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா பார்த்தது இல்லைல்ல, அப்புறம் தப்பாக சொல்லி அது ஒரு ஃபேன் சண்டே ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எது பார்க்கலாம்? மொதல் கேட்டகிரி வந்து கொஞ்சம் ரெண்டமாக போகலாமே. எதை பார்க்கலாம் தெரியுமாங்க? பெஸ்ட் அனிமி எண்டிங் சீக்வன்ஸ் இஸ் சோலோ லெவலிங். எனக்கு இது டிசர்வான்னு கேட்டால் டிசர்வ் தாங்க. ஏன்னா இந்த இயரில் ரொம்ப பாப்புலராக போகுது. அதாவது சீசன் 1 வந்து பயங்கர இதாகிடுச்சு. சீசன் 2 எடுத்துகிறாங்க, அதுவுமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்குல்ல. இது வந்து எங்கே பார்த்தாலும் இதோட போஸ்டர் தான் அதிகமாக இப்போ தெரியுது. மற்றதை விட சோலோ லெவலிங் கொஞ்சம் கிரிஞ்ச் ரோல் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றதால கொடுத்துருக்காங்க. அடுத்த நாமினேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? என்னவா இருக்கும்? பெஸ்ட் அனிமி ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து டன்டாடான்டனுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே, இது நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். அப்போ சீசன் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு அனிமி தாங்க. அனிமி குவாலிட்டிலும் சரி, தமிழில் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்குறாங்க. டிசர்வ் தான் இதுவும். ஓப்பனிங் சீக்வன்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப ஓப்பனிங்லாம் பெருசாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறதால இனிமேல் பார்க்கணும். ஸோ ஓப்பன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா கொடுத்துருக்காங்க. நைஸ். அடுத்த கேட்டகிரி வந்து நம்ம அதே ஆள் தான் வராரு. பெஸ்ட்டு அனிமி ஸ்கோர், அதுவும் சொல்லவங்க தான் வாங்கியிருக்கு. என்னங்க அது ஒரு முக்கால்வாசி சொன்னல முடிய ஸ்டார்டிங்கில் இவங்க தான் ஆக மொத்தத்தில் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க சொல்லவங்க. பட் ஓகே, அடுத்ததுக்கு போவோம். அடுத்த இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எதுக்கு கொடுத்துருக்காங்க? பெஸ்ட்டு அனிமி சாங் டெண்டாடாக எனக்கு கொடுத்துருக்காங்க திருப்பி. ஓகே, அனிமி சாங்கு நான் சாங்ஸ் பெருசாக அனிமியில் கேட்டதில்லை, பட் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் டிசம் தானே. ஏன்னா நான் எண்டிங் அந்தளவுக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் அப்பப்போ கேட்கும்ல, அதுலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சவுண்டு குவாலிட்டிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெண்டாடான் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்துட்டாங்கல்ல நம்ம பாப்பா. மஸ்ட்டு ப்ரொடெக்ட் த ஆல் காஸ்ட் கேரக்டர் வந்து ஆனியா கொடுத்துருக்காங்க ஃபார்ஜர் சீசன் 2ல். நான் சீசன் 1 தான் பார்த்துருக்கேன், ஸ்கைவி எக்ஸ் ஃபேமிலி. சீசன் 2 இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிக்கணும். அது பார்த்துட்டு வந்து இது என்னென்னு பார்ப்போங்க. ஆனால் பார்க்கல இன்னும். சீசன் 2 பார்க்கணும். அடுத்து வந்து பெஸ்ட்டு மெயின் கேரக்டர் யாருக்குன்னா, நம்ம சோலோ லெவலிங்கில் ஸ்விங் ஜோங்கு பெஸ்ட்டு மெயின் கேரக்டர். போன இயருக்கு வந்து ஒன் பீஸில் லூஃபிக்கு அவருக்கு கிடச்சிது நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு இவருக்கு கிடச்சிருக்கு. டிசர்வான்னு கேட்டால் டிசர்வ் தாங்க. ஏன்னா இப்போ கரண்டில் ரொம்ப அதிகமாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்ததால் இது நம்ம டிசர்வ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பெஸ்ட்டு சைலன்ஸ் ஆஃப் லைஃப் அனிமி விண்டர் மேகன் டு மெனி சொலிங்ஸ் ஆஃப் ஹீரோயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஹீரோயின்ஸ் இது நான் பார்க்கல. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் பார்க்கல. இப்போ பார்த்துட்டு நான் இது பார்க்காதனா இது இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்ட்டு நான் அதை பற்றி ஒரு ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று பார்ப்போம். அடுத்த என்ன கேட்டகிரி? பெஸ்ட்டு ட்ராமா அனிமி ஃபார்ஜின் கொடுத்துருக்காங்க. எனக்கு நினச்சேன் இது என்னென்னா, இது நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஜேர்னி, ஒரு அட்வென்ச்சரான ஒரு இதுதான்னு சொன்னாங்க. பெஸ்ட்டு ட்ராமா கொடுத்துருக்காங்க. அப்போது கேட்ட வரைக்கும் நான் வந்து டிஸ்ஸாவாக தான் இருந்திருக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் இதுவும் முக்கால்வாசி இது அப்புறம் சோலோ லெவலிங் இந்த 2ம் தான் கம்பேர் பண்ணி அதிகமாக அவார்ட்ஸ் இந்த இயரில் வாங்கியிருக்குன்றதால இது கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது பெஸ்ட்டு இசுகாய் அனிமி. இசுகாய் பெருசாக நம்ம பார்த்தது இல்லையா? இந்த 0 ஸ்டார்டிங் லைஃப் ஆஃப் அனதர் வேர்ல்ட் சீசன் 3 நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுவும் பார்க்கணுங்க. நான் சொன்னேன்ல, முக்கால்வாசி இதில்
பார்த்தது ஒரு சிலது வாய்ப்பு இருக்குது இல்லையா? இது பார்க்கலாம். இதையும் பார்த்துட்டு ஆனால் டிஸ்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதுவும். கொடுத்துருக்காங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? அடுத்து வந்து பெஸ்ட் ஆக்ஷன் அனிமி. அதுவும் சோலோ லெவலிங் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இது சீசன் 1ன்னு அப்படி சொல்லாமல் ஜென்ரலாக போட்டிருக்காங்க. நாமினேட் ஆகிருக்குப்பாங்க ப்ளீச்சு. எனக்கே இதை ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் நாமினேட் ஆகிருக்கு. கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் பின்னாடி போய். ப்ளீச்சு அப்புறம் சூசைட் ஸ்குவாடு, இசுக்காய். அதுவும் இசுக்காய் தான் போல். ப்ளீச் இதுதான் இருக்குது. அப்புறம் டண்டாடான் நான் டீமன் ஸ்லைடர் வந்துருக்கு. கைஜு நம்பர் 8 வந்துருக்கு. விண்டு பிரேக்கர் வந்துருக்கு. நான் நினச்சேன் நான் இதுக்கு ஓட் பண்ணலை. ஆனால் நான் பெஸ்ட் ஆக்ஷன் அனிமி நான் கொடுத்துருக்கோன்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் புதுசு தான். விண்ட் பிரேக்கர். நான் விண்ட் பிரேக்கருக்கு ஒரு பாதி பார்த்துருக்கேன். விண்ட் பிரேக்கருக்கு கொடுத்துருக்கலாம்னு என்னோடய ஒப்பீனியன். ஓகே. அடுத்து அப்போது அடுத்த கேட்டகிரி என்ன இருக்கும்? பெஸ்ட்டு காமெடி அனிமி. இது இந்த மெஷல்ஸ் ஆஃப் மேஜிக் அண்ட் மெஷல்ஸ் ஆஃப் த இன்வின்ஷன் கேண்டிடேட் ஆஃப் எக்ஸாம் மார்க். பெஸ்ட்டு காமெடி டிசர்வாக தாங்க இதுவும். ஏன்னா நான் பார்க்கல இதுவும். ஆனால் ரிவ்யூலாம் கேட்கும்போது இது வந்து நல்லா இருக்குன்னு, நல்லா ஃபன்னாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் சொன்னாங்க. போய் காமெடி அனிமி இதுவும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே. அடுத்த அனிமி என்ன கேட்டகிரி? பெஸ்ட்டு ரொமான்ஸ் அனிமி. ப்ளூ பாக்ஸ்னு ஒன்று பார்க்கல. பார்க்கணும். ஆமாம். இது ரொம்ப ஒரு ரொமான்ஸிங்கான அப்படி நமக்கு நான் பார்க்குறது முக்கால்வாசி வந்து இந்த என்ன சொல்கிறது, அட்வென்ச்சர் அப்புறம் மிஸ்ட்ரியஸ் த்ரில்லர் அப்படி அந்த மாதிரி இருக்க கேட்டகரி தான். இது ரொமான்ஸ்னு பெருசாக போனதில்லை. பட் போய் பார்ப்போம் ப்ளூ பாக்ஸ் என்ன எப்படி மாதிரி இருக்குன்ட்டு. அடுத்த கேட்டகிரி வந்து பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆர்ட். அது ஃபார்ஜன் தான் கிடச்சிருக்கு. ஆர்ட்டு பொறுத்த வரைக்கும் இது பேக்ரவுண்ட் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே காட்டில் அவங்க அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் போகிற பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அங்கே போகிற வியூவாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், இருக்கிற இடம் அது வந்து அனிமேட்டாகவே ரொம்பவே அழகாக இருக்கும். தமிழோட டப் பண்ணி தான் நினைக்கிறேன். சம்திங் பார்க்கல. செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு என்ன வந்திருக்கு? அப்புறம் என்ன கேட்டகிரி? பெஸ்ட்டு டைரக்டர். அதுவும் ஃபர்ஜன் தாங்க. பரவாயில்ல. இதுவும் என்னென்னா இது ஒருத்தரோட அட்வென்ச்சர் தான் இது ஸ்டோரின்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் வந்து கதையும் சரியாக எனக்கு தெரிலன்னு. இதனால் ஃபார்ஜன் நான் பார்க்கணுங்க. பார்த்துட்டு எனக்கு என்ன தெளிவாக அதை சொல்கிறேன். இப்போ நான் பார்க்கல. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் சொல்கிறேன். அவ்வளோதான். தவிர இதுவும் டிசர்வாக தான் இருக்கும். அப்போ பெஸ்ட்டு டைரக்ஷன். அடுத்து வந்து பெஸ்ட்டு டேரக்டர் டிசைனிங் வந்து 10/10 வாங்கியிருக்கு. எதிர்பார்த்தா தான். ஏன்னா அந்த 2 கேரக்டரும் அப்புறம் அவங்க பாட்டி கேரக்டர் அப்புறம் அவங்க ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் எல்லாமே அப்படியே தனியாக தெரியுதில்ல இந்த அனிமேல் நான் பார்த்த வரைக்கும். தமிழில் தான் பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. டிசர்வ் தாங்க இதுவும் பெஸ்ட் டேரக்டர் டிசைனிங். அடுத்து வந்து பெஸ்ட் அனிமேஷன் வந்து டீமன் ஸ்லேயர் வாங்கியிருக்கு. ஐட்ஸ் ஆஃப் தி ஓகே. அசிஸ்டன்ட் ட்ரைனிங்காக இருக்கா லாஸ்ட்டாக வந்தது இல்லை டிசர்வ். ஏன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு பெஸ்ட் அனிமேஷன் வந்து இது தான் வாங்குது. டீமன் ஸ்லேயர் தான் வாங்குது. ஏன்னா ஒரு ரியலாக பார்க்கும்போதே தெரியுது. நம்ம அனிமையாக பார்க்கும்போதே எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னுட்டு. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போகும். டிசர்வ் தான் இவரும். அடுத்த அனிமி வந்து பார்ப்போம். பெஸ்ட் ஒரிஜினல் அனிமி நிஞ்சா காமுகி கொடுத்துருக்காங்க. நிஞ்சா காமுகி நான் இன்னும் பார்க்கல. அதில் முக்கால்வாசி நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்துட்டு அதை சொல்கிறேங்க. அது டிசர்வ் தான். அப்புறம் வந்து இதுக்குள்ளே ஆமாம் நிஞ்சா காமிகி இது வந்து நாமினேஷன் ஆகிருக்குங்க ஒரு சிலதுக்கு. அது ஒரு சிலது கூட நான் இன்னும் பார்க்கலங்க. இன்னும் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்து என்ன கேட்டகிரி? பெஸ்ட்டு நியூ அனிமி சீரிஸ் வந்து சோலோ லெவலிங். இதுவும் சோலோ தான் வாங்கியிருக்காங்க. இது என்னது சீரிஸ் பெஸ்ட்டு நியூ அனிமின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். சீரிஸ் ஓகே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓட்டு இதுக்கு நாமினேஷன் எதாவது இருக்குன்னு பார்ப்போமா? இதெல்லாம் அதுக்கு நாமினேஷன் ஆகிருக்குன்னு தெரியலையே. பார்ப்போம்.
எதெல்லாம் இதுக்கு நாமினேஷன் ஆயிருக்கு? டண்டடான் நியூ சீரிஸ் காமிச்சு வந்திருக்கு. கைஜுக்கு சோலோ, அப்புறம் வந்து ஃபார்ஜின் ஆயிருக்கு. எலிசா டங்கன் ஆயிருக்கு. சோலோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே தான். அந்தளவுக்கு இதில் ஓகே நியூன்றதால ஏற்றுக்கலாம் ஒரு வகையில். பட்டு அடுத்து வந்து பெஸ்ட்டு கண்டினியூ சீரீஸ் டீமன் ஸ்லேயரா? ஐயா, இது கொஞ்சம் இங்கே தான் தட்டி அடிக்குது. கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா பெஸ்ட்டு கண்டினியூ சீரீஸ், ஏன்னா மொத்தமே எபிசோட்ஸ் ரொம்ப கம்மி தான். லாஸ்ட்டாக வந்து இதில் ட்ரைனிங்காக இருக்குல்ல, அதில் கண்டினியூஸ் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் பீஸ் வந்து ஒன் பீஸ் ஃபேனாக சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேனே. ஒன் பீஸ் வந்து 6 மாதம் பிரேக் விட்டுட்டு ஒரு அந்த பிரேக் விட்ட டைம்ல அதுவும் பீக்கில் தான், செகண்டில் சம்திங் பீக்கில் தான் இருக்குது. அது இப்போதைக்குமே எப்போவுமே பீக்கில் தான் இருக்குது. ஆனால் பெஸ்ட் இந்த சீரியஸ்னால் நீங்கள் ஒன் பீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, இல்லைனா ப்ளீச்சு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். டீமன் ஸ்லேயருக்கு கொடுத்துருக்காங்க. டீமன் ஸ்லேயர் கண்டிப்பாக போயிட்டு இருந்தால் ஓகே தானே. ஆனால் அதுவே அவங்க பிளானிங் தானே பண்ணியிருக்காங்க. ஒரு தான் எபிசோடு, இந்த 12 எபிசோடு தான் முடிக்கணுன்றது ஐடியா தான் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிலங்க ரீசாவா இல்லைன்னுட்டு. அடுத்ததுக்கு போவோம். அடுத்து ஆனால் இது ப்ளீச் இருக்குங்க. ப்ளீச் இருக்குது, ஒன் பீஸ் இருந்திருக்கு, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இருந்திருக்கு, மை ஹீரோ அகாடமி இருந்திருக்கு. மை ஹீரோ அகாடமி கூட ஓகே பரவாயில்ல, மை ஹீரோ அகாடமி கொடுக்கலாம். ஏன்னா சீசன் 7க்கு வந்துட்டாங்க அவங்க இன்னும். ஆனால் அடுத்தது பார்ப்போமா. குளோபல் இம்பேக்ட் அவார்டு எப்பாடா வந்துட்டான்டா தலைவன் அட்டாக் அண்ட் டைட்டன் ஃபைனல் சாப்டர் கொடுத்துருக்காங்க. இது டிசர்வ்னா முக்கியமாக இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா டீமன் அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இம்பேக்டை பாருங்களேன், நான் தாண்டா இங்கே நான் தாண்டா அப்படின்னு நிற்கிது. பரவாயில்ல, இதுவும் டிசர்வ் தான். அப்புறம் வந்து என்ன கேட்டகிரி, அப்புறம் வந்து பெஸ்ட் அனிமி ஃபிலிம் ஆஃப் தி இயர் 2025 லுக் பேக் நான் பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். ரெண்டு பேரோட அந்த மாங்கா கதை ஸ்பாயிலர் சொல்ல வேணாம். 2 பேரோட அந்த ஒரு பாண்டிங்கும் அந்த ஆர்ட் மேலே வச்சுருக்கிற லவ்வையும் இவ்வளவு இதாக காமிச்சிருப்பாங்க. அனிமேஷனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதனால் டிசைட் நான் படம் பார்த்துருக்கேன். அதனால் பார்த்துருக்கேன் ஏதாவது. அப்புறம் என்ன கேட்டகிரி, நெக்ஸ்ட் கேட்டகிரி வந்து அனிமி ஆஃப் தி இயர் சோலோ லெவலிங் கொடுத்துருக்காங்க. என்னங்க சொல்கிறது, அனிமி ஆஃப் சோலோ லெவலிங் ஓகே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆனால் எனக்கு தவிர்த்து நிறைய அனிமி கூட இருக்குது அப்படின்னு டவுட் வருது. ஏன்னா அகைன் வர்றது வந்து சோலோ லெவலிங், உங்களுக்கு ஃபார்ஜின், 2 ஒன் பீஸ் லிஸ்ட்லேயே வரல. ஆனால் இன்னொரு நாமினேஷன் பேக்கில் இருக்குது. நான் பெருசாக உங்களுக்கு இது பண்ணல. வாய்ஸ் ஆக்டிங்கு, வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு அப்படி அவங்களுக்கு தான் நாமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அனிமி ஸ்டாஃபர் சோலோ லெவலிங் டிசர்வ்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது, ஃபேன்ஸுக்கு டிசர்வ் தான். ஒரு ஒன் பீஸ் ஃபேனாக எனக்கு நினைக்கும் போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இது நாமினேட் ஆகிருக்குங்க சோலோ லெவலிங். ஆக மொத்தம் இவ்வளோ தான். இது இந்த இயர்க்குள்ளே இவங்க கிரிஞ்சிரோவில் பண்ணது எல்லாமே. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கோட்ஸ் அனிமில் இருப்போம். நருட்டோ, ஷிப்புடன்லேருந்து புருட்டோ இன்னும் இருக்குது. ஆனால் இருக்குன்னா அவங்க பார்க்குறாங்கல்ல, இல்லை ஒன்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழில் கூட வந்துக்கிட்டு இருக்கு நிறைய அனிமீஸ் வந்துட்டு. ஷிப்புடன் கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன் பீஸ் கூட இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் இந்த வாட்டி ஏதோ பிளான் பண்ணி கொடுத்த மாதிரி. ஒன் பீஸ் வரல, ப்ளீச்சுக்கே வரல. ப்ளீச் ஃபேன்ஸு நான் ப்ளீச் அவ்வளோ பார்த்ததில்ல. பட் பார்த்த வரைக்குமே எல்லாருக்குமே இந்த லாஸ்ட்டாக வந்த ஆர்க்கு 1000 வார இருக்குது வந்து டிசர்வ் தான். ஏன்னா எபிசோட்ஸ்லாம் அனிமேட் பண்ணால் வந்து வேறு லெவலில் பீக்காக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து பெருசாக அவங்க கண்டுக்கலையா, இல்லை என்ன இது பார்க்குறாங்களா, இல்லை ப்ளூட்டோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இது தான் வந்துச்சு நாமினேஷன் வந்து நினைக்கிறேன். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா போன வயசு வந்து வில்லன் சாகா சீசன் 2 கொடுக்கல. அதுவே எனக்கு என்னடா அது அப்போவே கொஞ்சம் இதெல்லாம் இந்த வருஷம் இது பண்ணணுமா என்னமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தேன். பட் பண்ணணும்ல, பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் நீங்கள் பார்த்த அனிமி நான் வந்து முக்கால்வாசி பார்க்கல. இனிமேல் போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு அதையும் நான் ரிவ்யூவாக போடுவோம். இனிமேல் கண்டினியூஸாக நம்ம இந்த சேனல்லேயும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுங்க கண்டிப்பாக. இதுக்கப்புறம் இந்த சேனல்லேருந்து வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இதுவும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அனிமிஷன் முக்கால்வாசி நான் பார்த்து வச்சுருக்கேன். அதை பற்றி பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஓகே, பேசுவோமே, என்ன தான் ஆயிரும். அடுத்து வந்து இந்த ஃபேக்சுவல் பீட்டில் இருக்க எந்த அனிமி,
நான் முடிச்சு உங்களுக்கு அனிமி சஜெஸ்ட் பண்ணேன். மாங்கா ஒரு சில ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லப் போறேன். இனிமே நீங்க எந்த அனிமி பத்திலாம் பேசணும், இதெல்லாம் பார்க்கணும். மூவிஸுமே நான் பார்த்துருக்கேன். மூவிஸ் ஏதாவது சஜெஸ்ட் பண்ண சொன்னா அதையும் பார்க்குறேன். அதை பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறேன். பிடிச்சா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண நினைக்கிறேன். அடுத்த ஒரு அனிமி வீடியோவில் உங்களை வந்து அனிமி வீடியோ, அப்புறம் ஒரு சினிமா ரிலேட்டட் வீடியோ எல்லாமே இந்த வீடியோ பண்ணுவோம். நம்ம ரிவ்யூ மாதிரி அப்டேட்ஸ் வருவோம், நியூஸ் வரும், அனிமி நியூஸ் வரும், சினிமா நியூஸ் வரும். சினிமா நியூஸ்னால் ஒன் ஆஃப் நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேனே. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.